டைம் ரேட் சிஸ்டம் வந்து போன வீடியோவில் பார்த்தாச்சு. இங்கே வந்து பீஸ் ரேட் சிஸ்டம். மொத்தம் 3 சிஸ்டம் இருக்குது. டைம் ரேட் சிஸ்டம், பீஸ் ரேட் சிஸ்டம், இன்சென்டிவ் அண்டு போனஸ். அது வந்து பீஸ் ரேட்டோட எக்ஸ்டென்ஷன் டைப்பு. இப்போ வந்து பீஸ் ரேட் சிஸ்டம் பார்க்கலாம். அதனோட ஜென்ரல் பாயிண்ட்ஸு, பேமெண்ட் பை ரிசல்ட். அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பேமெண்ட்டு. வேஜஸ் ரேட்டு பர் யூனிட்டு ரிசீவ்டு ஃப்ரம் ஒர்க்கர். பேமெண்ட் ரிசீவ் பண்ணல, அவுட்புட் ரிசீவ்டு ஃப்ரம் ஒர்க்கர். ரெமுனரேஷன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ரேட்டு ப்ளஸ் காஸ்ட் பர் யூனிட். ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட்டு. இதில் என்னென்ன டைப்னா ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட்டு, டெய்லர்ஸ் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம். அடுத்தது வந்து மேராக் மல்டிபிள் அண்ட் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம். ஜென்டஸ் டாஸ்க் போனஸ் பிளானு. இவ்வளோதான் இதில் இருக்க சிஸ்டம். இதில் வந்து பெரும்பாலும் பார்க்குற ஒரு கான்செப்ட் என்னென்னா, கான்ஸ்டண்ட்டான ஒரு ரேட் இருக்கும், ப்ளஸ் வந்து காஸ்ட் பர் யூனிட்டோ இல்லை வந்து ஒரு காஸ்ட் பர் யூனிட்டில் வந்து ஆட் ஆகும். இந்த காஸ்ட் பர் யூனிட்டுங்கிறது இந்த பீஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ, அதிகமான அவுட்புட் கொடுக்குறோமோ, அப்போ வந்து காஸ்ட் பர் யூனிட் இங்கே ஃபிக்ஸ்டாகவும் இங்கே வேரியபிளாகவும் இருக்கும். இதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வேஜ் ரெமுனரேஷன் ஏறும். ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட் மெத்தட், நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்டு அட் ஃபிக்ஸ்டு ரேட்டு பர் யூனிட்டு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸுங்கிறது வந்து எல்லா யூனிட்ஸுக்கும் ஒரே ரேட்டு தான். எத்தனை பீஸ் பண்ணுறோமோ இன்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை மல்டிபிள் பண்ணி கொடுத்துட்றோம். டெய்லர்ஸ் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் மெத்தடு. இங்கே வந்து 2 பீஸ் ரேட்டு. ஒரு ஸ்டாண்டர்டு அவுட்புட்டை வந்து ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு பிலோவாக இருந்தால் ஒரு ரேட்டு, அபோவாக இருந்தால் ஒரு ரேட்டு. இப்போ வந்து ஸ்டாண்டர்டு வந்து 100 வச்சுருக்காங்க. இப்போ 100க்குள்ளே இருந்தால் ஒரு ரேட், 100க்கு 10 ருபீஸ்ன்னு வச்சுருக்குங்க. இப்போது 100க்கு கீழே 80 யூனிட்னா 8 ருபீஸு, 110னா 11 ருபீஸு. இதில் அபோவ் அண்டு பிலோ வந்துருச்சு. இது ஒரு ரேட்டு. இதில் வந்து இந்த யூனிட் ப்ரொடக்ஷனில் வந்து 30 யூனிட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா ஓவரால் 3 ருபீஸ் வந்து காஸ்ட் பர் யூனிட் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் வந்து இந்த 100ன்னு எக்ஸாக்டாக யாரும் பண்ண போகிறதில்ல. ஒன்று 100 கீழே இல்லை 100க்கு மேலே 100ன்னு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து ரொம்ப பக்கத்தில் 99 வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய காஸ்ட் பர் யூனிட் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால் இது வந்து ஓரளவுக்கு ரெட்டிஃபை பண்ணுற மாதிரியே இன்னொரு சிஸ்டம், மேரிக் மல்டிபிள் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்கிறதுனால ஓவராலாக டிஃப்ரெண்ட் வராது. இது ப்ராப்ளம் உண்டு இந்த கொஸ்டினுக்கு. என்னென்னா டெய்லர்ஸ் வந்து 2 பீஸ் ரேட் சிஸ்டம். லோ ரேட்னா என்ன, ஸ்டாண்டர்டுக்கு லோவாக இருந்தால் என்ன ரேட்டு, அபோவாக இருந்தால் என்ன ரேட்டுன்னு மல்டிபிள் பண்ணி ஈஸியாக போட்டு போயிடலாம். இங்கே வந்து 3 ரேட் சிஸ்டம். ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எடுத்துக்கிறோம். அவுட்புட் வந்து லெஸ் தென் 83% இருந்தால் ஒரு 100 ருபீஸ் கணக்கிலே வச்சுப்போம். ஒரு 100 ருபீஸ் அதுக்கு. 83 to 100 ஸ்டாண்டர்ட்ஸ் அவுட்புட்டாக இருந்ததுன்னா 110%, அபோவ் 100 இருந்தால் 120%. இது அப்படியே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா ப்ராப்ளத்தில் வந்து இது யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஜென் டாஸ்க் அண்ட் போனஸ் பிளானு. இங்கே ஜென்ரல் பாயிண்ட் என்னென்னா ஸ்டாண்டர்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டு ஆனால் காஸ்ட் பர் யூனிட்டுன்னு வச்சுங்களேன். ஒரு பீஸு
இங்கே வந்து ஸ்டாண்டர்டு டைமு ஃபிக்ஸ்டு டைமு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். கம்பேர் த ஆக்சுவல் டைமு ஸ்டாண்டர்ட் டைம் எஃபிஷியன்சி கால்குலேட்டட். இப்போ இந்த ஸ்டாண்டர்டு டைமுக்கு அபோவாக இருந்ததுன்னா, இப்போ 10 நிமிஷத்தில் 10 பீஸ் அடிக்கிறோம், இல்லை வந்து 12 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 100 ருபீஸ் தான். ஒருவேளை 10 நிமிஷத்தில் வந்து அதாவது இந்த 10 பீஸ் அடிக்கிறதுக்கு 8 நிமிஷத்தில் முடிச்சிடுறோம், லெஸ் தென் த ஸ்டாண்டர்ட் டைமு அப்படின்னா ஹை பீஸ் ரேட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து பே பண்ணுறாங்க. நாட் ஏ பர்சன்டேஜ், ஹை பீஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை பே பண்ணுருவாங்க. ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டைம்ஸு அப்படின்னா 100 + 20 120 பே பண்ணுருவாங்க. டைம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டால் ஒரு 100% தான் தருவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற ரேட்டில் 100% தான் தருவாங்க. ஈக்குவலாக எடுத்துக்கிட்டால் 120%. கம்மியாக பண்ணோம்னா ஹை பீஸ் ரேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து பீஸ் ரேட்டோட மெத்தட்ஸு. பீஸ் ரேட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தடு, டெய்லர் மெத்தடு, மெராக் மல்டிபிள் மெத்தடு, ஜாயின் டாஸ்க் அண்டு போனஸ் பிளானு. இது வந்து போனஸாக கன்சிடர் பண்ணணும். இது போனஸ்ஸு, 20% போனஸு. ஹை பீஸ் ரேட்டும் போனஸ் தான்.